ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச். இதில் 8 டெஸ்ட்டு இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அந்த 8 டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு 9ஓட டாபிக்ஸ் எப்படிலாம் படிக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ். டாபிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னா, பேசிக்காக ஆயின்மெண்ட்டு, க்ரீமு, இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதிகமாக கேள்விப்படுறது. பட் இது இல்லாமல் கூட நிறைய இருக்குது. லைக் பேஸ்ட்டு, ஜெல்லு, அப்புறம் லோஷன், லினிமெண்ட் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். லோஷன் வந்து கொஞ்சம் காமன். லினிமெண்ட்டில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை பற்றி அதிகமாகவும் படிக்க மாட்டோம். பட் லினிமெண்ட்டுங்கிற ஒரு டாபிக் இருக்குது, லோஷன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சப்போசிட்டோரிஸ், பெசாரிஸ். இந்த சப்போசிட்டோரி, பெசாரி வந்து கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலேஷன் தான். இதுக்கப்புறம் இன்னொரு 2 டாபிக் அடிஷ்னலாக இந்த டெஸ்ட்டில் இருக்குது. தட் இஸ் நேசல் ப்ரிப்ரேஷன், இயர் ப்ரிப்ரேஷன். நேசல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா நம்மளோட நோஸ் ரீஜியனில் அப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், அதாவது அப்ளை ஆர் அட்மினிஸ்டர். இயர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா நம்மளோட இயருக்குள்ளார நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸ் லைக் இயர் ட்ராப்ஸ், அப்புறம் இயர் கோன்ஸ், இதெல்லாம் வரும். ஸோ இப்போ 1 by 1 என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், எப்படி படிக்கணுங்கிறதும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் ஆயின்மெண்ட்ஸ். ஸோ ஆயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஆயின்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆயின்மெண்ட், இல்லை ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கெரட்டோலைட்டிக் ஆயின்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதில் அந்த ஒவ்வொரு நேமும் எதை குறிக்குதுங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மேபி அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரிப்ரேஷனுக்குமே, அதாவது எல்லா ஃபார்முலேஷனுக்குமே ப்ரிப்ரேஷன் மெத்தடுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஆயின்மெண்ட், க்ரீம், பேஸ்ட், ஜெல், லோஷன், சப்போசிட்டோரி, நேசல் ப்ரிப்ரேஷன், எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷன் மெத்தடுக்கு ஏதாவது பெயர் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஆயின்மெண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ட்ரைச்சுரேஷன் மெத்தட் இருக்குது, ஃபியூஷன் மெத்தட் இருக்குது. இதே மாதிரி வேறு சப்போசிட்டோரிஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு 3 மெத்தட்ஸ் வரும். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். க்ரீம்ஸுக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எல்லா ப்ரிப்ரேஷனுக்குமே மெத்தட் இல்லை ப்ரிப்ரேஷன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ரொசீஜருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஆயின்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது ட்ரைச்சுரேஷன் மெத்தட் தான். பட் இது இல்லாமல் கூட ஒரு சில அதர் மெத்தட்ஸ் லைக் ஃபியூஷன் மெத்தட், கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட், இப்படி இன்னும் ஒரு அடிஷ்னலாக 2 மெத்தட் இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப காமனானது ட்ரைச்சுரேஷன் மெத்தட். இதே மாதிரி ஆயின்மெண்ட்ஸில் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஆயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கூட ஆயின்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு காம்போனண்ட் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆயின்மெண்ட் பேஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸுக்கு கீழே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆயின்மெண்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தடு, அப்புறம் ஆயின்மெண்ட் கூட ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆயின்மெண்ட் பேஸஸ், என்னென்ன டைப்ஸ், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் அந்த ஆயின்மெண்ட் பேஸஸ்க்கு ஏதாவது பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கணுமா, லைக் அந்த ஆயின்மெண்ட் பேஸ் வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கணும், நான் இரிட்டண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ். இப்போ ஆயின்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டு ஆயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அயோடின் ஆயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காமனானது. ஸோ இந்த ஒயிட் ஃபீல்டு ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிராண்ட் நேம் மாதிரி, அதாவது அதோட ஒரு ஸ்பெஷல் நேம் அது. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒயிட் ஃபீல்டு ஆயின்மெண்ட்டோட இன்க்ரீடியன்ட் என்ன. இதே மாதிரி அயோடின் ஆயின்மெண்ட்டில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது வெஹிக்கிளோ இல்லை அது கூட ஆயின்மெண்ட் பேஸாவோ எதை ஆட் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு ஃபார்முலேஷன் ஆயின்மெண்ட்டுன்னு எடுத்தோம்னா அது ப்ரிப்ரேஷன் மெத்தடு, அப்புறம் அதில் கூட ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இன் ஆயின்மெண்ட் கேஸ் ஆயின்மெண்ட் பேஸுங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. வேறு அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் ஃபீல்டு ஆயின்மெண்ட்டு, அயோடின் ஆயின்மெண்ட்டுங்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ க்ரீம்ஸும் அதே மாதிரி தான். க்ரீம்ஸில் என்னென்ன க்ரீம்ஸ்லாம் இருக்குது, ஸோ க்ரீமுக்கும் இதையே சேர்த்து அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட். ஸோ பேஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆயின்மெண்ட்டுக்கும் பேஸ்ட்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பேஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு திக்கான ஒரு ப்ரிப்ரேஷன், பட் ஆயின்மெண்ட்டுங்கிறது அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கும் ஆயின்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நீங்கள் படிக்கிற புக்லேயே வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கும் வந்து படிச்சுக்கோங்க. பேஸ்ட்டுக்கும் ஆயின்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு படிச்சுக்கோங்க. மேபி அந்த மாதிரி கேட்க எக்ஸாம் டைமில் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் பேஸ்ட்டில் எக்ஸாம்பிளாக என்ன பேஸ்ட் இருக்குது, உன்னாஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு பேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த உன்னா பேஸ்ட்டுங்கிறது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ட் இல்லை காம்போனண்ட் என்ன, அதில் இருக்கிறது வந்து பர்டிகுலராக ஜிங்க் ஜெலாட்டின். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்லேயும் உள்ளே வந்து என்ன மெட்டீரியல் இருக்குது, அது கூட ஆட் பண்ணக்கூடிய அடிட்டிவ்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து ஜெல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஜெல்லுங்கிறது ஜெல்லில் ஏதாவது ப்ரிப்ரேஷன் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் ஆட் பண்ணக்கூடிய அடிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன, அப்புறம் ஜெல்லுங்கிறது பேசிக்காக அதோட டெஃபினிஷன் என்ன. இப்போ ஆயின்மெண்ட்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கும், பேஸ்ட்டுன்னா ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஜெல்லுக்கும் தனியாக ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டாப்பிக்கல் ப்ரிப்பரேஷன் சொல்லும்போதே எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் லோஷன், லினிமெண்ட், அப்புறம் இந்த ஜெல்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜெல் ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி மெத்தட் இருக்கும்போது அது கூட அடிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஜெல்லிங் ஏஜென்ட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அந்த ஜெல்லிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் லோஷன், லினிமெண்ட், இந்த ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ லோஷனுக்கும் லினிமெண்ட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது. அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் இந்த லோஷன் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃப்ரிக்ஷனில் வந்து இது அப்ளை பண்ணணும், பட் லினிமெண்ட் பார்த்திங்கன்னா வித் ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ லோஷன், லினிமெண்ட் இது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் லோஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனானது கேலமைன் லோஷன் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கூட இன்னொரு லோஷன் இருக்கும், சாலிசிலிக் ஆசிட் லோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த கேலமைன் லோஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி லினிமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, லினிமெண்ட்டுங்கிறது பர்டிகுலராக என்ன பர்பஸ்க்கு என்ன யூஸுக்கு லினிமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. லினிமெண்ட்டில் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடியது டர்பென்டைன் லினிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டர்பென்டைன் லினிமெண்ட்டில் அதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் என்ன, கூட வந்து என்ன பொருட்கள் ஆட் பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லினிமெண்ட்டில் முக்கியமான ஒரு லினிமெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க ப்ரிப்ரேஷன் வைஸ். இதே மாதிரி லோஷனில் இந்த கேலமைன் லோஷன் வேறு கூட ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டுத்தோட யூஸஸும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் சப்போசிட்டோரிஸ், பெசாரிஸ். இந்த சப்போசிட்டோரிஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் வரும். ரொம்ப காமனானது யூரித்ரல் சப்போசிட்டோரி, ரெக்டல் சப்போசிட்டோரி, வெஜினல் சப்போசிட்டோரிஸ், தென் யூரித்ரல் சப்போசிட்டோரிஸ். இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் இந்த வஜினல் சப்போசிட்டோரிஸை தான் பெசாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போசிட்டோரிஸ் டாபிக் நீங்கள் படிக்கும்போது தான் இந்த பெசாரிஸுங்கிறதும் அடிஷ்னலாக வரும். ஸோ இந்த 4த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் இந்த சப்போசிட்டோரி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கும். அந்த 3 மெத்தட்ஸோட பேர் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த 3 மெத்தட்ஸில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த சப்போசிட்டோரிஸில் பார்த்திங்கன்னா ஆயின்மெண்ட்ஸ் மாதிரியே சப்போசிட்டோரி பேசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆயின்மெண்ட் பேஸ் மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாட்டர் சாலிபிள் பேஸுன்னு ஒரு டைப் இருக்கும், அப்புறம் ஃபேட்டி பேஸுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் என்ன, அதுக்கு கீழே அதாவது இந்த ஃபேட்டி பேஸஸ்க்கு கீழே என்னென்ன பேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அண்ட் சப்போசிட்டோரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பேஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கோகோ பட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கோகோ பட்டருக்கு இன்னும் ஒரு சில அதர் நேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சப்போசிட்டோரி ப்ரிப்ரேஷன் மெத்தடு அண்ட் சப்போசிட்டோரிஸ் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸில் என்னென்ன அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த சப்போசிட்டோரி பேசஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்பு கீழேயும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூயன்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னா அந்த சப்போசிட்டோரி பெசாரி டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நேசல் ப்ரிப்ரேஷன், இயர் ப்ரிப்ரேஷன். இந்த நேசல் ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நேசல் ட்ராப்ஸ் இருக்கும், தென் நேசல் ஸ்ப்ரே இருக்குது, நேசல் சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரி நேசல் ப்ரிப்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 4-5 டைப்ஸ் இருக்கும். அதில் ட்ராப்ஸுங்கிறது பர்டிகுலராக எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அதில் என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபட்ரின் நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரோஃபின் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அட்ரினலின் அட்ரோஃபின் ஸ்ப்ரேன்னு கூட இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நேசல் ப்ரிப்ரேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. ஸோ அதோட யூஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நேசல் ப்ரிப்ரேஷன் என்னென்ன இருக்குது, அதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த நேசல் ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியா இல்லை ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது. லைக் பிஹெச் வந்து இவ்வளோ இருக்கணும், அப்புறம் விஸ்காசிட்டி இவ்வளோ இருக்கணும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நேசல் ப்ரிப்ரேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க.
இதுக்கப்புறம் இயர் ப்ரிப்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா இயர் ட்ராப்ஸு, இயர் பூஜிஸ், இயர் இன்சஃபுலேஷன்ஸ், தென் இயர் இரிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனோட யூஸு இல்லை அதில் என்ன கான்ஸ்டிடியூண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஓவரால் இந்த டெஸ்ட் 9க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் ஹை ஸ்கோர்ஸ். இந்த டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி 8 டெஸ்ட் போயிருக்கு. நாளைக்கு வந்து 9th டெஸ்ட்டு. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.